வணக்கம் இன்டர்நெட். இது உங்கள் ஜெமினி ஃபார்ம் 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட். நம்ம பைக்கை பொறுத்தளவு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், பைக்கில் வந்து அதிகமாக வியர் அண்ட் டியர், அதாவது தேய்மானம் ஆகக்கூடியது அப்படின்னா இன்ஜின், டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதை விட அதிகமாக தேய்மானம் ஆகக்கூடிய ஒரு பொருள் இருக்குது, அதுதான் வந்து செயின். என்ன தான் வந்து இன்ஜின் அந்தளவுக்கு ஓடினாலும் பட் அது வந்து கம்ப்ளீட்டாக சீல்டு. அதில் தண்ணியோ டஸ்ட்டோ இல்லை சகதியோ களிமண்ணோ எதுவும் படாது. பட் செயினை பொறுத்தளவு விசிபிளாக இருக்கக்கூடியது. ஒரு வாட்டி நம்ம வீல் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு வாட்டி சுற்றுது. அதே நம்ம 100ல் போகும்போது எவ்வளோ ஸ்பீடாக சுற்றும் பாருங்கள். அப்படி சுற்றும்போது அதில் களிமண்ணோ சகதியோ தண்ணியோ படும்போது ரஸ்ட் ஆகிறதுக்கோ இல்லை வந்து அது துரு பிடிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே வந்து உங்கள் பைக்கில் அன்வான்டாக ஏற்படக்கூடிய சவுண்டு, அப்புறம் அதில் ஏற்படக்கூடிய வியர் அண்ட் டியர், அப்புறம் அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் போகிறது, செயினோட லைஃப் போகிறத வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த இம்பார்ட்டண்டான அந்த செயினை நம்மளே வீட்டிலேருந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகிட்ட இருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், நம்மள மாதிரியான ஒரு யூடியூபர், மதராசி அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல், நம்மள மாதிரி கார் பைக்ஸ் எல்லாம் பற்றி ரிவ்யூ பண்ணுறவர். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ கீழே ஒரு கமெண்ட் போடுங்க. ஓகே, அவர் வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தார். ஏன்னா அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷனில் வந்து செயின் லூபெல்லாம் வந்து செல் பண்ணுறாங்க. செயின் லூபு, க்ளீனு, அப்புறம் ப்ரஷ் அப்படின்ட்டு. காஸ்ட் பார்த்தேன், ஆன்லைனில் செக் பண்ணதை விட இது கொஞ்சம் ரீசனபுளாக தெரிஞ்சது. மோட்டல் வந்து பார்த்திங்கன்னா மோட்டல் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ அதோட குவான்டிட்டியும் இதோட குவான்டிட்டியும் அதோட ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டாகவே இருந்தது. அவருக்கு டேரெக்டாகவே கால் பண்ணி கேட்டிருந்தேன், ப்ரோ இந்த மாதிரி இருக்குது, உங்கள் இதில் எந்த வகையில் நீங்கள் பெஸ்ட் அப்படின்ட்டு. அவர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த லூப்பை வந்து ஆக்சுவலாக மேட்டியோர் 350 வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஒன்ஸ் அப்ளை பண்ணதில் 1400 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் அவர் யூஸ் பண்ணுற அந்த கவாசக்கி வெர்சஸ்ங்கிற மாதிரியான கொஞ்சம் ஹை பர்ஃபார்மன்ஸ் பைக் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து அப்ளை பண்ணதில் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆயிருக்கு. ஸோ நாட் பேட். இது வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ராடக்ட் தான், பட் ஸ்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியது இருக்குது. இதில் வந்து மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை வாங்குறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட குவான்டிட்டி வந்து 500 ml. சரிங்களா. இதோட பேர் வந்து மெட்ராஸ் மோட்டோ மதராசி இன்ஜினியரிங் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம மேக் இன் இண்டியா, இங்கே வில்லிவாக்கம் சென்னையில் பண்ணுறாங்க. இது 500 ml. ஸோ இந்த காம்போ பேக்கில் இது ஒன்று இருக்குது. இது வந்து செயின் லூபு. அப்புறம் செயின் க்ளீன் பார்த்திங்கன்னா இது வந்து 120 ml. ஸோ இது வந்து இன்க்ளூடட். அப்புறம் மூணாவது வந்து இந்த ப்ரஷ்ஷு. இது எல்லாமே சேர்ந்து இவங்க செல் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 649. எஸ், 650 ரூபாய்க்கு இந்த 3 பொருளுமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நான் பர்சனலாக வந்து செயின் லூப் பண்ண போகிறேன். ஓகே, ப்ரைஸ் ரீசனபுளாக இருக்குது அப்படிங்கிறக்காக தான் பண்ணுறோம். இதை பற்றி நல்ல ஒப்பீனியனும் வந்து அவங்க கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க, அதனால் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிறோம். வாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி செயின் லூப் பண்ணுறது, உங்கள் பைக்கை வந்து எப்படி வந்து ஒரு வெல் மெயின்டைன்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத, நம்மளே வச்சுக்கலாம் அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வித்வுட் ஃபர்தர் டிலே நம்ம டேரெக்டாக சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாங்க. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் பைக்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஓப்பன் செயின் ஸ்ப்ராக்கெட் தான் வருது. இந்த மாதிரி தான் வரும், கவர்டு வர்றதில்ல. சில பைக்ஸில் சின்ன அதாவது பட்ஜெட்டு பைக்ஸு, அந்த 100cc, அப்புறம் வந்து இந்த ஸ்கூட்டர்ஸில் வருது. பட் இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் எக்ஸ்பென்சிவ் பைக்ஸை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ நம்மகிட்ட வந்து 3 இருக்குது. இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஃப்கோர்ஸ் ஒரு செயின் லூபு. இது வந்து 500 ml. இது அந்த காம்போ நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மதராசி அவங்க கம்பெனிலேருந்து எனக்கு கிடச்சது 649 ருபீஸில் இந்த 3மே கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குவான்டிட்டி கம்மியாகவும் இருக்குது. இப்போ இதில் எப்படி 120 ml இந்த க்ளீனிங் செயின் க்ளீனிங் இருக்கோ, அதே மாதிரி இந்த லூபும் வந்து 120ல் இருக்குது. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்லிடுறாங்க. இதில் வந்து ரெண்டுமே உங்களுக்கு டின் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு செயினை வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணால் அந்த செயினில் வந்து ஒரு விதமான, அதாவது இந்த க்ரீஸ் மாதிரியாக ரொம்ப வந்து டைட்டாக பிடிச்சிட்ருக்கோம். அதை எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து இந்த ப்ரெஷ்ஷை வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா நான் காட்டுறேன். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற அந்த செயினில் ஆல்ரெடி டெபாசிட் ஆகிருக்கிற டஸ்ட்டு, அப்புறம் வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த 2 காம்போனண்ட்டு க்ளீன் பண்ணி இந்த துணியை வச்சு தொடச்சதுக்கப்புறம் 3வது நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான் வந்து இந்த லூபு. இதில் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா குவான்டிட்டி இருக்குது. எனக்கு இந்த 3மே சேர்ந்து சொன்னேன்னு நினைக்கிறேன் 649. நல்ல பேக்கேஜ். இது நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 800லேருந்து 900 வருது. ஸோ அந்த வகையில் இது ஓகே தான். இது எப்போல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸ்போர்ட்ஸ் சொல்கிறது வந்து எவ்ரி 500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து இதை கம்பல்சரி யூஸ் பண்ணுறது பைக்கோட பர்ஃபார்மன்ஸ்க்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் ரோட் கண்டிஷன், ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா ரோடு நல்லாயிருக்கும். பட் நம்ம ஊரில் வந்து ரோடு வந்து ரொம்ப டஸ்டியாக இருக்குது. சில ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே பள்ளம் மேடு, அதில் தண்ணி சேர்ந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி ரோட்டில் யூஸ் பண்ணும்போது ஒரு 300லேருந்து 350 இல்லை 400 எவ்ரி 300 to 400 கிலோமீட்டர் வந்து அப்ளை பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த செயினை வந்து இந்த க்ளீனை வந்து அதில் அப்ளை பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை வந்து ஒரு 10 நிமிஷம் ரைட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸு. ஸோ எதுக்காக ரைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த செயினில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ பாருங்களேன், இதில் வந்து ஒரு பிசு பிசுன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆயில். ஸோ அந்த ஆயில் வந்து நீங்கள் வண்டியை ரைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த செயின் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறதுனால அதிலேருந்து கொஞ்சம் அந்த க்ரீஸ் மாதிரி இருக்கிறது கொஞ்சம் லிக்விட் மாதிரி மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த செயின் க்ளீனை நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்னும் வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த ப்ரெஷ் போட்டு எடுக்கலாம். ஸோ அதனால் 10 நிமிஷம் பண்ணலாம். பட் நான் வந்து 10 நிமிஷம் இந்த வண்டியை ஓட்டலை. காரணம் என்னென்னு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மற்ற வண்டியில் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து யூஸ்வலாக வந்து லெஃப்ட்டில் கொடுத்துருப்பாங்க. பட் ராயல் என்ஃபீல்டு பொறுத்தவரை உங்களுக்கு ரைட்டில் இருக்குது. ஸோ ரைட்டில் இருக்கிறனால இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைலன்சர் இதுவும் சேர்ந்துருக்கு. இப்போ நான் வண்டியை 10 நிமிஷம் ஓட்டினேன் அப்படின்னா கை வச்சு நல்லா க்ளீன் பண்ண முடியாது. ஸோ ஹீட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வண்டியை நான் ஓட்ட போகிறதில்ல. ஸோ அப்படி டேரெக்டாக நம்ம க்ளீன் போயிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த செயின் க்ளீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயின் க்ளீனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். முடிஞ்சளவு நல்லா தள்ளி உங்கள் ஃபேஸை வந்து தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வரக்கூடிய அந்த கேஸ் வந்து நம்ம மேலே படக்கூடாது. பாருங்கள், அப்புறம் சைடில் அப்புறம் இந்த சைடு. அதாவது உங்களுக்கு வண்டி பார்த்தோன்னே தெரியும் அந்த செயின் எந்த அளவுக்கு டஸ்ட்டு டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. எனக்கு வந்து ஓகே, ரொம்ப அதிகமாக இல்லை. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக சர்வீஸ் போய்ட்டு வந்தது. ஸோ ஒரு சர்வீஸ் போய்ட்டு வந்து இப்போ தான் ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. அதனால் நான் கம்மியாக தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணியாச்சு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஒரு 2 இப்போ பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி ஒரு 3 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா இந்த ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, கீழே தெரியுதுங்களா? ஏன்னா அந்த பக்கம் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல, அதனால் இந்த பக்கம் வச்சு பண்ணுறேன். இந்த ப்ரெஷ்ஷை வந்து இது வந்து உங்களுக்கு 3 பக்கமும் வந்து அந்த லேயர் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரெஷ் இருக்குது. ஸோ இப்படி அதில் பண்ணிவிட்டு கையை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தெரியுதுங்களா நான் ப்ரெஷ் வச்சுருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் செயினை க்ளீன் பண்ணலாம். இந்த ப்ரெஷ்ஷு பாருங்கள், அந்த செயினில் இருந்த அந்த எல்லா அழுக்குமே வந்து இந்த ப்ரெஷ்ஷில் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும், அதாவது இந்த செயினில் இருக்கிற எல்லா டஸ்ட்டுமே இதில் வந்துருச்சு அப்படிங்கிற உங்களுக்கு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் பண்ணணும். இப்போ அந்த செயின்கிட்ட வந்து ஒரு டைரெக்ஷனில் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பின்னாடி வந்துடுங்க. எது பண்ணாலும் சேஃபாக பண்ணுங்கள், உங்கள் கை மாட்டிக்கக்கூடாது. நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிளில் வச்சு நம்ம பண்ணும்போது எந்த இடம்லாம் வந்து மிஸ் ஆச்சோ, ஸோ அதெல்லாம் வந்து இந்த பக்கம் கவர் ஆகிடும். பாருங்கள், பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 80% வரைக்கும் க்ளீன் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த ரிமைனிங் ஒரு 20% க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் வந்து இந்த கிளாத்து. இந்த கிளாத் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஆப்போசிட்டில், அதாவது நீங்கள் செயினில் வந்து அந்த பல்லு உள்ளே மாட்டிட்டு வரும் பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் கை வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி பண்ணும்போது செயின் முன்னாடி தான் போகுது. அதனால் இந்த துணியோ என் கையோ மாட்டாது. ஸோ கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு ரிவர்ஸில் தள்ளுங்க. சரிங்களா? இப்போ ரிவர்ஸில் தள்ளும்போது சேஃபாக இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ வண்டியில் அவ்வளோ எடுத்தாச்சு அந்த செயின் இது இப்போ ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணி. பட் இருந்தாலும் இந்த கிளாத் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மெத்தடு. இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு அப்படிங்கிற அந்த ஃபீல் வர வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா வந்து நம்ம 3 ஸ்டேஜ் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறோம். 1 செயின் க்ளீனுக்கான அந்த லூப் நம்ம அடித்தது. 2வது அது ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம். அப்புறம் 3rd பண்ண ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஒரு 80% அதில் கிளியர் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு ரிமைனிங் இருந்த ஒரு 20% கிளாத் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டேரெக்டாக இந்த செயின் லூபை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். செயின் லூப் அப்ளை பண்ணுறது வந்து இங்கே பண்ண வேணாம். ஏன்னா அங்கே பண்ணால் உங்களுடைய ரிம்ஸ்லேயோ இல்லை அலாய் வீல்ஸ்லேயோ படும். தேவையில்லாத டஸ்ட்டு வந்து லூப் அடித்ததுக்கப்புறம் அதில் வந்து டெபாசிட் அக்குமுலேட் ஆகும். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்பர்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு அட்டை ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு, அட்டையோ பிளாஸ்டிக்கோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு செயினுக்கு உள்பக்கம் ப்ளேஸ் பண்ணுங்கள். உள்பக்கம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் அடிச்சிட்டேன். அந்த வீடியோ வந்து கரெக்டாக ஃப்ரேமில் உட்காரல, அதனால் மறுபடியும் காட்டுறேன். ஸோ அடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு டைரெக்ஷன் ஓகே இங்கே பார்த்தீங்களா. ஸோ ஒரு கையில் செயினை சுற்றுங்க. ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் அடித்து முடித்தோன்னே ரொம்ப அடிச்சிடாதீங்க.
தேவையான அளவு தான். அடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைனலாக எந்த துணி நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அதை வந்து அழுக்கில்லாத பக்கம் மடிச்சுட்டு மறுபடியும் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த செயினை வந்து துடைச்சிருங்க. அது துடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செயினில் வந்து இப்போ அடித்த அந்த லூப் வந்து அன்னெசரியாக சில இடத்துல அவுட் சைட்லலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லூப் வந்து ஆக்சுவலாக உள்ளே தான் தேவை, அங்கே தான் வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. வெளியே ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் இந்த மாதிரி துணி வச்சு ஒரு வாட்டி துடைச்சிருங்க. துடைச்சிட்டிங்கன்னா ஃபைனலாக உங்கள் பைக்கை வந்து லூபுக்கான வேலை முடிஞ்சது. இப்போ இந்த செயின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபோட்டோ காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம அடித்தாச்சு. இன்னும் ஒரு 350 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த ரோடில் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க, அந்த ரோடோட கண்டிஷன் எப்படி இருக்குது, எப்பயுமே வந்து டஸ்டியாக இருக்குமா, இல்லை வந்து சகதியமாக இருக்குமா, இல்லை மலை இடம் இருக்கிற இடமா அப்படிங்கிறத பொறுத்து 300 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம அடிச்சுக்கலாம். பட் இந்த மദ്രാஸில் என்ன சொல்லியிருக்காங்க, மദ്രാஸி இன்ஜினியரிங் கம்பெனி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் இது வந்து 1400 வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரைடர் கிடையாது. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற எவ்வளோ ரைடர்ஸ் இருக்கிறீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் இன்கேஸ் வாங்குறீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆட்டோமொபைல் ரிவ்யூஸ் மட்டும்தான், அந்தளவுக்கு வந்து ரைட் பண்ணுற ஆள் கிடையாது. அது ஒரு ஏஜ் இப்போ வெளியே வந்தாச்சு அதிலேருந்து. ஸோ இதுதான் நீங்கள் நான் சொல்ல நினச்சது. ஸோ வீட்டில் எப்படி உங்கள் பைக்கை வந்து லூப் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது மாதிரியான இம்பார்ட்டண்டான வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் நம்ம சேனலில் வரும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வைங்க. ஸோ ஸ்டே டியூன், ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட் அண்ட் ஆல்வேஸ் வியர் சீட் பெல்ட், ரைட் சேஃப் அண்ட் டிரைவ் சேஃப். Bye-bye, this is Jay from 3J Auto Expert.